கொரோனா வைரஸ் நோய் 2019, அதாவது கோவிட்-19 என்பது SARS-CoV-2 என்னும் கொரோனா வைரஸால் ஏற்படும் ஒரு தொற்று நோயாகும். ஜனவரி 2020 இந்த நோய் உலகம் முழுவதும் பரவி கோவிட்-19 பெரும் தொற்றுக்கு வழிவகுத்தது. தொற்று நோய் என்பது ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு எளிதில் பரவக்கூடியது. இந்த தொற்று நோயால் நம்முடைய அருமையான எத்தனையோ பேரை நாம் இழந்திருக்கிறோம். இன்றும் பலவிதமான வைரஸால் பாதிக்கப்படுபவர்கள் அவசர சிகிச்சை பிரிவிலும் பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவிலும் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சையும் கொடுக்கப்பட வேண்டியதிருக்கிறது. ஆனால் பாவம் என்பது ஒரு ஆன்மீக வைரஸ். அது நமக்குள் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. ஏனெனில் நாம் பாவத்திலேயே உருவானோம், பாவத்திலேயே பிறந்தோம். ஒரு உடல் ரீதியான வைரஸ் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை முடக்கி உடலை தாக்க சரியான காலநிலை மற்றும் சூழலுக்காக காத்திருப்பதைப் போலவே பாவமும் நம்மை வீழ்த்துவதற்கும் நம்மை வெல்வதற்கும் சரியான வாய்ப்பிற்காக காத்திருக்கிறது. நாம் இயேசுவை பின்பற்றி அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றும், மேலோட்டமாக பார்க்கும் பொழுது எல்லாம் சரியாக இருப்பது போலவும் நாம் நினைக்கலாம். ஆனால் பாவமாகிய வைரஸ் எப்போதும் அடியில் பதுங்கி இருக்கிறது. நாம் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் பாவம் திடீரென்று எழக்கூடும். அப்பொழுது நாம் கனவிலும் நினைக்காத காரியங்களை நாம் உணரவும் பேசவும் செய்யவும் நேரிடலாம். எனவே பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு தேவனுடைய வார்த்தையாகிய வேத வசனத்தை கொண்டு நம்முடைய இருதயங்களை தவறாமல் தினமும் ஸ்கேன் செய்வது மிக மிக முக்கியம். அப்பொழுது தேவன் நமக்கு எச்சரிக்கை அளிப்பார். அதன் மூலமாக பாவம் நம்மை ஆட்கொள்ளாமல் நாம் அதை தோற்கடிக்க முடியும். தேவனுடைய வார்த்தை ஆவியின் பட்டயமாகும். அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தினால் அது ஒருபோதும் தோற்காது. அது நம்முடைய பாவத்தை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அந்த பாவத்தை அழிப்பதற்கான தேவ கிருபையும் நமக்கு வழங்குகிறது. கொரோனா தொற்று நோயின் காலத்தில் நம்முடைய உடலை காக்க கவனமாக இருந்தது போல இப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்துமாவை காக்க பாவத்தை குறித்து நாம் கவனமாக இருப்போமா?